24ஆம் தேதி மதியம் நடந்த வித்வத் கோஷ்டியிலே 2 வாக்கியார்த்தங்கள் நடைபெற்றன. முதலிலே ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ உவே திருப்புல்லாணி சுந்தரராஜாச்சார சுவாமி அவர் ஸ்ரீவச்சன பூஷண மீமாம்சா பாஷ்யம் என்கிற கிரந்தத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அங்கே எடுத்துரைத்தார். இந்த கிரந்தமானது குன்னத்தூர் ஐயன் என்கிற ஒரு ஆச்சாரியராலே அருளி செய்யப்பட்டது. ஸ்ரீவச்சன பூஷண மீமாம்சா பாஷ்யம், அதாவது சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய சாஸ்திரம் இருக்கே, அந்த சூத்திர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தினுடைய தாத்பரியார்த்தம் விசேஷார்த்தங்களை எல்லாம் சுவாமி மணவாள மாமனிகள் தம்முடைய விசேஷமான விஸ்தரமான வியாக்கியானத்திலே காட்டி அருளி உள்ளார். அந்த விஷயங்களை எல்லாம் சாஸ்திர ரீதியாக சர்ச்சித்து நன்கு நிலைநாட்டக்கூடியதான ஒரு கிரந்தம்தான் இந்த மீமாம்சா பாஷ்யம் என்கிற கிரந்தம். வெகு ஆச்சரியமாக பல வேதாந்த யுக்திகளை எல்லாம் கொண்டு நம்முடைய சம்பிரதாயார்த்தம் அதிலே நிலைநாட்டப்பட்டுள்ளது. அந்த கிரந்தத்திலே 5வது அதிகாரம் என்று சொல்லக்கூடிய 5வது ஒரு பகுதி, அந்த 5வது அதிகாரத்தை இங்கே வாக்கியார்த்தமாக எடுத்துரைத்தார் திருப்புல்லாணி சுவாமி. வேதாந்த விரோத பரிகார அதிகாரம் என்று அதற்கு பெயர். அதாவது இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற இந்த திவ்ய சாஸ்திரம் இருக்கே, இது கண்டிப்பாக உபதேசிக்க வேண்டியது, இது கண்டிப்பாக அருளி செய்ய வேண்டிய ஒரு சாஸ்திரம்தான். இது வேதாந்த சாஸ்திரத்தினாலேயே போதுமே, இது தேவையில்லையே என்று சொல்ல முடியாது. வேதாந்த சாஸ்திரம் அது ஒரு அதிகாரிகளுக்கு, ஆனால் அதிலும் சாரதமமான அர்த்தங்களை எடுத்து காட்டக்கூடிய இது உபதேச சாஸ்திரம். எனவே இந்த ரகசிய கிரந்தம் ஆகிற உபதேச சாஸ்திரம் கண்டிப்பாக அருளி செய்ய வேண்டியது ஒன்றுதான், இது தேவையானதொன்றுதான் என்பதாக இங்கே காட்டப்படுகிறது. அப்போது ஒரு கேள்வி எழக்கூடும், இந்த ரகசிய கிரந்தங்களிலே உபதேச சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ரகசிய கிரந்தத்திலே வேதாந்தத்தில் கூறப்பட்ட விஷயத்தை காட்டிலும் முரண்பட்டதாக, அதற்கு முரணாக சில அர்த்தங்கள் காட்டப்படுகின்றனவே. இப்போது வேதாந்த விருத்தமாக இருந்தால் அதை வைதிகர்கள் எப்படி கொள்ள முடியும்? வேதத்தை பிரமாணமாக கொண்டுள்ள நாம் எல்லோரும் வேதத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய நூல்களைத்தான் நாம் கொள்ள வேண்டுமே ஒழிய, அதற்கு முரண்பட்டதான ஒரு நூல் இருக்குமானால் அப்போ அது பௌத்த தர்சனம் போலேயும் இல்லை ஜைன மதம் போலேயும் அது விடத்தக்கதாகத்தான் இருக்குமே ஒழிய கொள்ளத்தக்கதாக இருக்காது. அதனால் இந்த உபதேச சாஸ்திரம்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரகசிய கிரந்தம் பாஹ்யமாகவோ இல்லை குதிருஷ்டி மதமாகவோ தான் இருக்கும். ஏனென்றால் இதற்கு வேதாந்த விரோதம் உள்ளது என்பதாக அங்கே பூர்வபக்ஷம். என்ன வேதாந்த விரோதம் என்று பார்த்தால், வேதாந்தங்களிலே பக்தி ஒருவனால் பண்ணப்பட வேண்டியது, பக்தி யோகம் உபாசனம்னு சொல்லக்கூடியதுதான் பகவானை அடைவதற்கு வழி, உபாயம் பக்தி யோகம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இங்கேயோ இல்லை, பக்தி யோகம் ஸ்வரூப விருத்தம், அது செய்யக்கூடாதுன்னு காட்டப்பட்டிருக்கிறதே. அதனால் இதையெல்லாம் எப்படி நாம் கொள்ளுவது? பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றனவே என்று கேள்வி எழுப்ப அதற்கு பரிகாரம் ஆச்சரியமாக காட்டப்பட்டிருக்கு. இல்லை, இது வேதாந்தத்துக்கு விருத்தமான ஒரு சாஸ்திரம் கிடையாது. வேதாந்தங்களிலே மிக சூக்ஷ்மமாக சாரதமமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்து அதையே விஸ்தரமாக விசாரித்து காட்டக்கூடிய ஒரு சாஸ்திரம்தான் இந்த ரகசிய கிரந்தம் என்பதாக காட்டப்படுறது. இந்த பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசனம் என்பது அதை சாதனமாக நாம் கொள்ளக்கூடாது என்று இங்கே காட்டப்பட்டிருக்கிறது சத்தியம். ஆனாலும் அதை அறவே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதாவது அந்த உபாசனம் பகவானையே பல குணங்கள், கல்யாண குணங்களுடன் கூடிய பகவானை சிந்திப்பது, அனவரதம் தியானிப்பது, அதை பக்தி யோகம்னு சொல்கிறோம். அந்த பகவத் தியானம் என்பது நமக்கு வேண்டியதுதான். அது எப்படி என்று பார்த்தால், பக்தியை, அந்த பகவானை பற்றியதான ருச்சியை நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும்படியாக அந்த பகவத் தியானத்தை நாம் கொள்ளலாம். அதை ஒரு சாதனமாக கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே காட்டப்படுறது. நான் இதை பண்ணுகிறேன், நீ இதைத்தா என்று பகவானிடத்திலே நாம் அதை ஒரு சாதனமாக முன்வைக்கக்கூடாது. இப்போ அந்த பக்தி என்பதை நாம் பிராப்பிய ருச்சியாக பகவான் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்று அந்த ரீதியிலே அதை நாம் கொள்ளலாம் என்பதாக காட்டப்பட்டிருக்கு. இதை முமுட்சுப்படியில் இன்னும் தெளிவாக காட்டியிருக்கார். கர்மம் கைங்கரியத்திலே புகும் என்னெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ பக்தி என்பதும் கூட பிராப்பிய ருச்சியிலே புகும், பிரபத்தி என்பது ஆத்ம யாதாத்மிய ஞானத்திலே புகும் காட்டப்பட்டிருக்கு. அதனால பகவானை அனைத்து கல்யாண குணங்களுடன் கூடியவனாக சிந்திப்பது என்பது நமக்கு வேண்டியது ஒன்றுதான்.
அதை சாதனமாக ஆக்கக்கூடாது என்று இந்த ஒரு விஷயம்தான் இங்கே வேறுபட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், வேதாந்தங்களில் காட்டப்பட்ட அர்த்தம்தான், ஆனால் அதிலேயும் மிக சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்து பேசக்கூடியது இந்த ரகசிய சாஸ்திரம், ரகசிய நூல் என்பதனாலே வேதாந்த விரோதம் வாராது என்னை எடுத்து காட்டி இந்த அதிகாரத்தை எடுத்து உபன்யசித்தார் திருப்புல்லாணி சுவாமி.